அனைவருக்கும் நேற்று வணக்கம். இன்றைய வாசிப்பாயிரத்தில் நான் கொழும்பு பற்றி வாசிக்கப் போகின்றேன். கொழும்பு இலங்கை நாட்டின் தலைநகரம் ஆகும். இது இதில் வெஸ்ட் பகுதி இலங்கையின் உள்ளது. இது கிட்டத்தட்ட 750 ஆயிரம் மக்கள்கள் வாழுகிறார்கள். இதே போல கொழும்பிலும் கொழும்பு விமான நிலையம் உள்ளது. கொழும்பு 5ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துக்கு முதலே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையும் 16ஆம் நூற்றாண்டு போர்த்துகீசாக்களுடனும் இதன் 17ஆம் நூற்றாண்டு நெதர்லாண்ட்ஸ் ஆக்களிலும் இதன் 19ஆம் நூற்றாண்டு பிரித்தியான ஆக்களிலும் இதனை கொழும்பாக வைத்திருந்தார்கள். இப்பொழுது கொழும்பிலும் வித்தியாசமான மக்கள் வாழ்கிறார்கள். அது புத்த சமயம், கிறிஸ்து சமயம், ஹிந்து சமயம், முஸ்லிம் சமயம் என்றவர்கள் உள்ளன. கொழும்பில் தமிழும் சிங்களம் என்ற மொழிகள் கதைக்கப்படுகிறது. கூடுதலாக கொழும்பில் 27 பாகைகள் இருக்கிறது. கொழும்பிலும் லோட்டஸ் டவர் மிகவும் பிரபலியமானது உள்ளது. இதே போல கங்காராயம் கோவிலும் இதனுடன் கேலானிய கோயிலும் நேஷனல் மியூசியம் கொழும்பிலும் மிகவும் சிறப்பான பார்வையான இடங்கள் கொழும்பில் ஆகின்றன. கொழும்புகளிலும் கூடுதலாக நிறைய வாகனங்கள் ஓடுபவது என்றும் தெரியப்படுகிறது. இதே போல கொழும்பிலும் மிகவும் லக்ஸரியஸான ஹோட்டல்ஸை வைத்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதான் உரையாடல் வாசிப்பரம். நன்றி, வணக்கம்.